ஓம் சாந்தி. 30-1-2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது உங்களுடைய வழக்கு விசாரிக்கப்படுகிறது. தந்தை உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்தில் அழைத்து செல்கிறார். இப்பொழுது இது உங்கள் அனைவருடைய வானப்பிரஸ்த நிலையாகும். வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். கேள்வி: சதா யோகயுக்த நிலையில் இருப்பதற்கான மற்றும் ஸ்ரீமத் படி நடப்பதற்கான கட்டளை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏன் கிடைக்கிறது? பதில்: ஏனென்றால் இப்பொழுது கடைசி நேர விநாசத்தின் காட்சி எதிரில் இருக்கிறது. கோடிக்கணக்கான மனிதர்கள் இறந்து போவார்கள். இயற்கை சீற்றங்கள் நடக்கும். அச்சமயம் மனநிலை ஒரே சீரான நிலையில் இருப்பதற்கு அனைத்து காட்சிகளையும் பார்த்து கொண்டே வேட்டையாடப்படும் விலங்குக்கு திண்டாட்டம், வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம் என்ற அனுபவம் ஆக வேண்டும். அதற்காக யோகயுக்தராக இருக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய யோகி குழந்தைகள்தான் ஆனந்தத்தில் இருப்பார்கள். அவர்களுடைய புத்தியில் நாம் பழைய உடலை விட்டுவிட்டு நம்முடைய இனிமையான வீட்டிற்கு போகிறோம் என்பது இருக்கும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுடன் ஆன்மீக உரையாடல் செய்கிறார் அல்லது ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ஏனென்றால் ஆத்மாக்கள் பக்தி மார்க்கத்தில் மிகவும் நினைவு செய்திருக்கிறார்கள். அனைவரும் ஒரு நாயகனின் நாயகிகள். அந்த நாயகனாகிய சிவபாபாவின் சித்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அமர்ந்து பூஜை செய்கிறார்கள். ஆனால் அவரிடம் என்ன கேட்க வேண்டும் என்பது கூட தெரியவில்லை. அதாவது பக்தி செய்கிறாங்க, நாயகனுடைய படத்தை உருவாக்கி பூஜை செய்கிறாங்க, பக்தி செய்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. உண்மையிலும் பகவானிடம் என்ன கேட்கணுன்றது கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்றார். இப்போது சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவரும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறார்கள். நான் உங்கள் அனைவரையும் திரும்பி அழைத்து செல்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். அதாவது இப்போ பகவான் வந்து எதிரில் பிரத்யட்சமானால் என்ன கேட்கணுன்றதாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? திரும்பி போகணும். ஆகையால என்ன கேட்கணும் பகவானிடம்? முக்தி கேட்கணும், முக்திக்கான வழி கேட்கணும், இல்லை ஜீவன் முக்திக்கான வழி கேட்கணும். ஆகையால வானப்பிரஸ்தத்தில் இருக்கீங்கன்றது ஞாபகப்படுத்துறார். தூய்மையற்ற இந்த உலகத்தில் வாருங்கள் என்று என்னை அழைக்கிறார்கள். தூய்மையற்ற உலகத்தில் மாற்றான் தேசத்தில் வாருங்கள் என்கிறார்கள். அவசியம் துக்கத்தில் இருக்கிறார்கள், எனவேதான் அழைக்கிறார்கள். துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் மோசமான பழைய உலகத்தில் பழைய உடலில் அவசியம் வரவேண்டி இருக்கிறது. அதுவும் தமோ பிரதான உடலில் என்று பாடப்பட்டிருக்கிறது. அதாவது கீதையில இது போல பரகாய பிரவேசம் செய்வார் அப்படிலாம் ரெஃபரன்ஸ் இருக்கு. சத்தோ பிரதானமான உலகத்தில் என்னை யாரும் நினைப்பதில்லை. நாடகத்தின்படி நான் அனைவரையும் சுகமானவர்களாக மாற்றி விடுகிறேன். இப்பொழுது குழந்தைகளின் புத்தியில் வெளிச்சம் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது கோவிலுக்கு சென்றால் நாங்கள் சிவபாபாவிடம் செல்கிறோம் என்று சொல்வீர்கள். அல்லது நாங்கள் இவ்வாறு லக்ஷ்மி நாராயணராக ஆகுகிறோம் என்று சொல்வீர்கள். இது போன்ற விஷயங்கள் வேறு எந்த சத்சங்கங்களிலும் இருப்பதில்லை. நான் ஒபீடியன்ட் சர்வெண்ட், அதாவது கீழ்ப்படிந்த வேலைக்காரன் என்று சிவபாபா சொல்கிறார். இந்த தாதாவும் அதாவது பிரம்மா பாபாவும் நானும் கீழ்ப்படிந்த வேலைக்காரன் என்று சொல்கிறார். நான் 5000 வருடங்களுக்கு பிறகு ஒவ்வொரு கல்பத்தின் புருஷோத்தம சங்கம யுகத்தில் வருகிறேன்.
வந்து குழந்தைகளுக்கு சேவை செய்கிறேன் என்று சிவபாபா கூறுகிறார். அரைக்கல்பம் சுகம், பிறகு அரைக்கல்பம் துக்கம் என்று இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இதற்கு தி எண்ட், அதாவது முடிவு கிடையாது. அதிலும் சுகம் நிறைய இருக்கிறது. ஒருவேளை பாதி பாதி என்றால் என்ன சுவை இருக்கும்? அதாவது ஜெனரல் ரூல் அரைக்கல்பம் சுகம், அரைக்கல்பம் துக்கம். ஆனால் உங்களுக்கு அப்படி 50-50 கிடையாது. உங்களுக்கு சுகம் அதிகமாக இருக்கும், துக்கம் குறைவாக இருக்கும். பாதி சுகம் பாதி துக்கம் அப்படின்னா அதில் என்ன டேஸ்ட்டு அப்படின்றார். நாம் தான் பூஜைக்குரியவராக இருந்தோம், பூஜாரி ஆகிவிட்டோம், இப்போது மீண்டும் பூஜைக்குரியவராக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அங்கே இந்த ஞானம் இருக்காது, சாஸ்திரங்களும் இருக்காது, அனைத்தும் அழிந்து போய்விடும். யார் யோகயுக்தராக இருப்பார்களோ, ஸ்ரீமத் படி நடப்பார்களோ, அவர்கள் அனைத்தையும் பார்ப்பார்கள். பூகம்பத்தில் அனைத்தும் எப்படி அழிகின்றது என்பதை பார்ப்பார்கள். தந்தை ஒவ்வொரு கல்பமும் சங்கம யுகத்தில் வருகிறார். நீங்களும் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆகிறீர்கள். உண்மையில் சிவபாபாவிற்கு ஸ்ரீ ஸ்ரீ என்றும் இந்த தேவதைகளுக்கு ஸ்ரீ என்றும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது பாருங்கள், அனைவரும் ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இங்க தமிழ்நாட்டில் ஸ்ரீ போடுறதில்ல, திரு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றோம் இல்லையா? திருமதி அல்லது திரு இன்னார் அப்படின்னு போடுவோம் இல்லையா? அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு, தேவதைகளுக்கும் திரு, இறைவனுக்கும் திரு, விகாரி மனிதர்களுக்கும் திரு. இப்பொழுது ஒரு தந்தைதான் ஸ்ரீமத் கொடுக்கிறார். விகாரத்தில் ஈடுபடுவது ஸ்ரீமத்தா? அவங்கவுங்க அவங்களுடைய பேருக்கு முன்னாடி திருன்னு போட்டுக்கிறாங்களே, விகாரத்தில் ஈடுபடுறாங்களே, இது என்ன ஸ்ரீமத்தா அப்படின்னு கேட்குறாரு. அதே போல சாது சன்னியாசிகள் அவங்க தூய்மையாக இருக்கிறாங்க, ஸ்ரீல ஸ்ரீ அப்படின்லாம் டைட்டில் போட்டுக்கிறாங்க. ஆனால் திருமணம் எல்லாம் செய்து வைக்கிறாங்க. அதுவும் ஒரே நேரத்தில் நிறைய திருமணங்கள் செய்து வைக்கிறாங்க. ஆகையால் இதெல்லாம் என்ன ஸ்ரீமத்தா அப்படின்றார். ஒரே நேரத்தில் எல்லாரையும் தூய்மையில் ஆக்கணும் ஸ்ரீல ஸ்ரீ அப்படின்னா, ஆனால் எல்லாரையும் விகாரிகளாக ஆக்குறாங்க. ஆனால் திருமணம் செய்து வைக்கிறாங்கன்னா எல்லாரையும் விகாரிகளாக ஆக்குறாங்கன்னு தானே அர்த்தம். இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள், அழுக்கு நீங்கிவிட வேண்டும் என்று இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை கோருகிறார். இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்கள். உங்களுடைய புத்தி இப்பொழுது மேலிருந்து கீழே வரை சுழன்று கொண்டே இருக்கிறது. நீங்கள் லைட் ஹவுஸ், வழிகாட்டக்கூடியவர்கள். நீங்கள் தந்தையின் குழந்தைகள் அல்லவா? என்னை நினைவு செய்தால் தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் அஷரீரியாக வந்தீர்கள், தூய்மையாக இருந்தீர்கள், மீண்டும் அஷரீரியாகி செல்வீர்கள். என்னை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள், அப்பொழுது பாவங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், லைட் ஹவுஸ் ஆகி அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும். புத்தியை எல்லைக்குட்பட்டதிலிருந்து நீக்கி எல்லைக்கு அப்பாற்பட்டதில் வைக்க வேண்டும். சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். எனவே இந்த வானப்பிரஸ்த நிலையில் சதோ பிரதானமாக மாறுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். தன்னுடைய நேரத்தை வீணாக்க கூடாது.
வரதானம். சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வந்து கொண்டே வைரமாகி வைரத்தை பார்க்கக்கூடிய மாசற்ற வைரம் ஆகுங்கள். டைமண்ட் ஆகி டைமண்டை பாருங்கள் என்பது பாப் தாதாவின் ஸ்ரீமத் ஆகும். ஒரு ஆத்மா எவ்வளவுதான் கருப்பான கரியாக இருந்தாலும் சரி, தமோகுணமுடையதாக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய பார்வை பட்ட உடனேயே அவருடைய கருப்பு தன்மை குறைந்துவிட வேண்டும். அமிர்த வேளை முதல் இரவு வரை எத்தனை பேருடைய சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் சரி, டைமண்ட் ஆகி டைமண்டை மட்டும் பார்த்து கொண்டே இருங்கள். எந்த ஒரு தடை அல்லது சுபாவத்திற்கு வசமாகி டைமண்ட் மீது மாசு ஏற்பட்டுவிடக் கூடாது. அநேக விதமான பிரச்சனைகளின் தடைகள் வந்தாலும் கூட நீங்கள் எப்படி பவர்ஃபுல் ஆகிவிட வேண்டும் என்றால் அந்த தடைகளின் தாக்கம் உங்கள் மீது ஏற்படக்கூடாது. ஸ்லோகன்: மனம் மற்றும் புத்தியை மன்மத், அதாவது மனம் சொல்லும் வழியிலிருந்து காலியாக வைத்திருப்பவர்கள்தான் கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை: எப்படி விண்கலத்தில் செல்பவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கும் காரணத்தினால் முழு பூமியின் எந்த இடத்தினுடைய படத்தை எடுக்க விரும்பினாலும் அவர்களால் எடுக்க முடியும். அதேபோல் சைலன்ஸின் சக்தி மூலமாக அகநோக்கு தன்மை என்ற குகைக்குள் அமர்ந்து சைலன்ஸின் ஆழமான அனுபவம் செய்யுங்கள். இந்த அனுபவம் டபுள் லைட் ஃபரிஷ்தாவாக ஆக்கிவிடும். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே
சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே, தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம், சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உனை கண்டோ. ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம், உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போ. இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம், உன்னையே நினைந்திருப்போம், உன்னையே நினைந்திருப்போ. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.